ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு கிடைச்ச 1 kg பர்த்டே ப்ரௌனி ஸ்லாப் எப்படி ஃபினிஷ் பண்ணேன் வித் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோடு உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பட்டர் அண்ட் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். செகண்ட் ஸ்டெப் ட்ரை இன்க்ரீடியன்ஸாக நான் மைதாவும் கொக்கோ பவுடர் மட்டும் எடுத்துக்கிறேன். தேர்ட் ஸ்டெப்பாக நான் பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன், கிறிஸ்டலைஸாக எடுத்துக்கல. நெக்ஸ்ட்டு வந்து 1 kgக்காக நான் ப்ரௌனி செய்கிறதுக்கு நான் 6 எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போது நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாமல் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி எக்கை வந்து நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சராக பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் நான் பவுடர் சுகரையுமே ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் ஸ்மூத் டெக்ஸ்சர் வர வரைக்குமே நான் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போ வந்து நமக்கு ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்குதோ அப்போ நம்ம பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் அண்டு பட்டர் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா விஸ்க் எடுத்துடுறேன். விஸ்க் எடுத்துகிட்டு ஸ்பேச்சுலாவை வச்சு நான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண நமக்கு வந்து பேட்டர் வந்து திக்காகும், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வருது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. தென் நம்ம சலிச்சு வச்சுருக்கோம்ல பார்த்திங்களா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதை வந்து நான் 2 பேட்சஸாக பிரித்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சாக்லேட் ஆட் பண்ணும்போது பேட்டர் ரொம்பவே கட்டியாக இருக்கும். அதனால நம்ம 2 பேட்சஸாக பிரித்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னுமே வந்துட்டு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்காக நான் விஸ்க் எதுக்காக யூஸ் பண்ணாமல் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறேன்னா, நமக்கு பேட்டர் வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி பேட்டரை ரெடி பண்ணிக்கிறேன். ரெடியான பேட்டரை நான் 10 inch ஸ்கொயர் டீனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 40 minutes பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் ஆனதுக்கப்புறமா ஒரு டூத் பிக் வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன் பேக் ஆகிடுச்சா இல்லையான்னு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பர்த்டே ஸ்லாப் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பாய்.